பாடி பிங்கி உட்காரு. என்னாச்சு? எப்பயுமே ஜாலியா இருப்பீங்க, இன்னைக்கே சோகமா இருக்கீங்க. நான் என்ன எஃப்எம் ரேடியோவா? எந்நேரமா தான் உருட்டிட்டே கிடக்கிறதுக்கு. நீங்க சொன்னாலும் சொன்னாலும் எஃப்எம் தான். பார்த்துட்டீங்களா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவனுக்கு கூட தெரியுது எனக்கு கிண்டல் பண்ணுன்ட்டு. எந்நேரம் பார்த்தாலும் எஃப்எம் ரேடியோ வாங்க. என்னடி நீ எஃப்எம் ரேடியோ வாங்குற? ஆமா, நீங்க எஃப்எம் ரேடியோ தான். இன்னைக்கு ஆள் கிடைக்கல போடுறது, நான் தான் கிடச்சினேன். உங்கள் அம்மா அதுக்குன்னு தான் குளிக்க வச்சு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு நல்ல தலையில சீவி பொட்டில் வச்சு அமுச்சு விட்டலாட்டு இருக்குது. உங்களை மாரி சூறையா இருப்பாங்களா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ. சூறையா? இவதான் வந்து எனக்கு குளிக்க வச்சு சிங்கார் சுட்டு போற டெய்லியும். எப்படி பார்த்து அம்மா ஒன்னும் அமுச்சு விடல, நானே தான் வந்தேன். எதுக்கு வந்த? நான் வந்தனால என்ன குறைஞ்சா போயிட்டீங்க? ஓ, குறைஞ்சு பேர போகணுமா? ஆமா. ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ஏன்டி வீட்டுல வேலை இல்லையா உனக்கு? ஏன் நீங்க தான் வந்து வேலை கொடுங்களேன். வேலை கொடுக்கறதுக்கா? நான் 4 கம்பெனியாக வச்சுருக்க வேலை கொடுக்கறதுக்கு. எங்கள் வீட்டில் பாத்திரம்லாம் கழுவாம கிடக்குது, வந்து கழுவி கொடுத்துட்டு போ. எங்க வீட்லயே நான் பாத்திரம்லாம் கழுவ மாட்டேன். இதுல வர உங்க வீட்டுல வந்து பாத்திரம் கழுவணுமா? உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுமாவா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து வாய் அடிச்சுட்டு இருக்கிற? என்னடி நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன், அப்படியே அடிக்கிட்டே போகிறேன். நீங்க என்ன தோசை சுட வச்சுக்கிறீங்க அடிக்கிட்டு போறதுக்கு? தோசை வேறு சுடணுமா நீ அடுக்கிறதுக்கு? வேற ஏதாவது எடுத்துட்டு அடுக்குறியா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூமுடா. நீங்களே அடுக்கிற மாதிரி தான் இருக்கீங்க, இல்ல வேற நீங்க சொல்றதெல்லாம் அடுக்கணுமா? அடிங்கோ அப்பம்மா வலை யாரை சொல்கிறேன்?